முதுகுவலி ஏன் வருது அப்படின்னா, முதுகுல இடுப்புல 5 எலும்பு இருக்குங்க. அந்த 5 எலும்புக்கு மத்தியில டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஜவ்வு இருக்குங்க. இந்த ஜவ்வு வந்து நாளாக பலவீனப்பட்டு அங்க இருக்கிற ஜவ்வு வீக்கமடைந்து நகர்ந்து நரம்பு நசுக்கிறதுனால நம்ம முதுகுவலி ஏற்படுது. அது வந்து நம்ம அன்றாட வேலை செய்யும் போது அந்த தவறுதலா அதிக பொருள் வெயிட் தூக்கும் போதும் இல்ல அதிக தூரம் பிரயாணம் செய்யும் பொழுதும், 2 வீலர் இந்த பைக்ல இருந்து அதிகமா பிரயாணம் செய்யும் பொழுதும் அதிகமா இந்த மாதிரி காரணத்தினால்தான் முதுகுவலி ஏற்படுது. இந்த முதுகுவலி வராம நம்ம தடுக்கிறதுக்கு தான் முதல்ல பார்க்கணும். அது தடுக்கணும். நம்ம பிரயாணம் செய்யும் பொழுது அதிக ஜர்க் இல்லாம அதிகமா தூக்கி போடாம இருக்கிற வண்டியில, இந்த மாதிரி ட்ரெயின்ல போறது பெஸ்ட், பைக்ல போறது அவாய்ட் பண்ணணும். நம்ம அந்த வலி ஆரம்பத்தில் ஏற்பட்டு அவங்க சின்ன பெல்ட் மாதிரி போட்டுக்கிட்டு பிரயாணம் செஞ்சா முதுகுவலி வராம தடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி முதுகுவலி வந்தவங்களுக்கு அடிக்கடி வருது, மருந்து சாப்பிட்டாலும் கேட்கல, அவங்களுக்கு பிசியோதெரபி மூலியமா எக்ஸசைஸ், அந்த டிராக்ஷன், பெல்விக் டிராக்ஷன், அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்குங்க. பிசியோதெரப்பி வைக்கிறதுனாலையும் முதுகுவலி இருந்து விடுபடலாம். மேற்கொண்டு இதெல்லாம் வச்சும் அவங்களுக்கு முதுகுவலி குறையல அப்படின்னா இப்பெல்லாம் நவீன சிகிச்சை நிறைய வந்திருக்கு. இப்ப டிஸ்க்ங்கிறது ஜவ்வு பூரமே வெளியே வந்துடுது. அதனால 2 எலும்புக்கு மத்தியில் இருக்கிற இடைவெளி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது இந்த சின்ன கிளிப்பிங்ஸ் மூலியமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது 2 எலும்புக்கு மத்தியில் இருக்கிற ஜவ்வு நகர்ந்து அந்த இடைவெளி குறைஞ்சிடுது. அந்த இடைவெளி குறையறதுனால நரம்பு வந்து நசுக்கப்படுகிறது. அந்த நரம்பு நசுக்கிறதுனால அந்த வலியானது கால் பாதம் வரைக்கும் வலி அதிகமாக ஏற்படுது. குஞ்சு நிமிர முடியறதில்ல, இடுப்பு அப்படியே பிடிச்சிக்கும். தூங்கி காத்தால் எழுந்திரிக்கும் போதும் வலி அதிகமாக ஏற்படும். முதுகு வலி வராமல் தடுக்க குப்புறப்படுத்திக் கொண்டு தலையும் நெஞ்சு பகுதியும் பூமியில் படாத அளவு பின்னோக்கி உயர்த்தியும், காலை பூமியில் படாத அளவு பின்னோக்கி உயர்த்தியும் சில மணி துளிகள் அதே நிலையில் இருக்குமாறு பிடித்த வண்ணம் இருத்தல் வேண்டும். இந்த மாதிரி தினமும் 10 to 50 தடவை வரை செய்தால் முதுகுவலி வராமல் தடுக்கலாம். பின்னாலே காலை பூமியில் படாம மேல உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தினமும் வந்து ஒரு 50 தடவை பண்ணலாம். ஆனா பண்ணும்போது முதுகு சதை, புட்டம் பகுதியில் சதையெல்லாம் வலுவடைந்து முதுகு ஜவ்வு வலுப்படுத்தும். அதனால முதுகுவலி வராது. அதே மாதிரி தலையையும் நெஞ்சு பகுதியும் படத்தில் காட்டுள்ள உயர்த்தி பிடிப்பதன் மூலம் மேல் முதுகு பகுதியில் சதை வலுவடைய செய்து முதுகுவலி வராமல் தடுக்கலாம். தினமும் இந்த நிலையில் 10 to 50 தடவை வரை காலையில் வெறும் வயிற்றில் செய்வதன் மூலம் முதுகு சதையானது வலுவடைந்து முதுகுவலி வராமல் தடுக்க உதவுகிறது. மறுபடியும் இடது கையையும் வலது காலையும் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதே மாதிரி வலது கையையும் இடது காலையும் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த மாதிரி மாறி மாறி செய்வதன் மூலமும் முதுகு சதையை வலுவடைய செய்து என்றும் முதுகுவலி வராமல் விடுபடலாம்.